அதுக்குள்ளே கொடுத்துட்டாங்களா? என்ன மேத்ஸ் மட்டும் தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே கரெக்டாக பண்ணல என்ன? சாரிம்மா, நீங்கள் தான் சொன்னீங்க, நான் தான் கேட்கல. சாரிம்மா, அடுத்த எக்ஸாமில் நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன். சரி ஓகே, அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக நீ பாஸ் ஆகணும். இந்த கொஸ்டின் பேப்பர். சரிம்மா. எவ்வளோ ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க. நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு. இந்தா, எங்கே இருக்க? இங்கே வா. எங்கம்மா இருக்க? அம்மா என்னம்மா நொய் நொயின்னு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன். என்ன வேணும்மா? நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அவங்க மிஸ் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்துட்டேன். இனி உட்காந்து எழுதுறது உன் வேலை தான். இந்த இவ்வளோ ஒர்க் ஷீட்ஸா? அதுதான் 4 நாள் லீவ் இருக்குல்ல, ஒர்க் ஷீட்ஸ்லாம் முடிச்சுக்கலாமா அப்புறமா? இதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட போகிறேம்மா. அதெல்லாம் இதெல்லாத்தையும் நாளைக்கு முடிச்சுக்கலாம் இல்லைம்மா? நாளைக்கு நாளைக்கு டியூஸ்டே எல்லாம் இருக்குல்ல, 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஏம்மா இப்போவே கொடுக்குற? இன்னைக்கே நீ முடிச்சிட்டீன்னா வந்து நாளைக்கு நாளைக்கெல்லாம் சும்மா உட்காந்து வீட்டில் உட்காந்து விளையாடலாம்ல. ஃபோன் நோண்டு வர, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அந்த 3 நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு சீட்ஸை முடி. ஏன்னா நீ லீவ் விட்டு ஸ்கூலுக்கு போகும்போது எக்ஸாமில் தான் இருப்ப. உனக்கு ஒன்றும் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் உனக்கு 2 அடி கொடுப்பேன். சரிம்மா. கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்போம். ஐயோ அம்மா, என்ன ஃபோன் பார்த்தியா? எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. ஃபோனும் பக்கத்தில் இருந்தாலே நீ படிக்கிறது எல்லாத்தையும் விட்டு ஃபோன் தானே பார்ப்பேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஓ, 2 ஒர்க் ஷீட் முடிச்சிட்டியா? சூப்பர். அதே மாதிரி இனி 2 ஒர்க் ஷீட் தான் இருக்குது, முடிச்சிடு. சரிம்மா. எப்படியோ தப்பிச்சிட்டோம். 2 ஒர்க் ஷீட் முடிச்சிட்டேன். ஆனால் பக்கத்தில் ஃபோன் இருந்தாலே ஏதாவது பண்ணுவேன். நீ ஃபஸ்ட்டு முடிச்சிருப்ப 2 ஒர்க் ஷீட், அப்புறமா ஃபோன் எடுத்து பார்த்துருப்ப தானே கூட அந்த ஃபோனை. நீ அந்த 2 ஒர்க் ஷீட்டையும் முடிக்கிற வரைக்கும் உனக்கு ஃபோனே இல்லை. சரிம்மா. நீ 2 ஒர்க் ஷீட் தான் இருக்கா. நம்ம மேக்ஸும் இங்கிலீஷும் முடிச்சிட்டோம். இனி சயின்ஸும் தமிழும் மட்டும்தான் இருக்குது. அதையும் சீக்கிரம் முடிச்சிடுவோம். முடிச்சிட்டியா? இந்த ஃபோனு நான் கரெக்ஷன் பண்ணுற வரைக்கும் நீ ஃபோன் பாரு. பரவாயில்லையே, எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. சூப்பர்மா. இனிமேல் இப்படி தான் எக்ஸாம் டைமில் உங்கள் மிஸ் ஏதாவது ஒர்க் ஷீட் கொடுத்தாங்கன்னா என்கிட்ட கேட்காம நீயே எடுத்து பண்ணிடு. ஓகே? சரிங்கம்மா. ஜாலியாக ஃபோன் பார்ப்போம். ஆமாம், ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். சீக்கிரமாக எதாவது முடிச்சிட்டீல, போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு. அதை விட்டுட்டு எதுக்காக ஃபோன் பார்க்குற? ஆமாம், அதுவும் கரெக்ட் தானம்மா. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். போயிட்டு ஒரு 7 மணி மாதிரி வந்துடுறேன். பாய்மா. ஓகே, பாய்டா. ஜாலி எப்படியோ முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். மேக்ஸுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்.
இங்கிலீஷ்க்கெலாம் புக்கை பார்த்து தான் பண்ணேன். இப்போ ஜாலி. இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸுக்கெலாம் நான் புக்கை பார்த்து தான் பண்ணேன். மேக்ஸுக்கெலாம் நான் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். நான் வந்துட்டேன். ஓகேடா. இந்த எக்ஸாம் நேரத்தில் குட் மார்னிங் மேம். தேங்க்யூ மேம். ஐயோ என்ன அந்த 4 சப்ஜெக்ட்டு ஒட்டுக்காவே கொடுத்துருக்காங்க. நான் வேறு மேக்ஸ் மட்டும்தானே படித்தேன். எப்படியோ கால்குலேட்டர் இல்லாமலே படித்தேன். எதுக்கோன்னு சொல்லி ஃபோனையும் கொண்டு வந்திருக்கேன். அச்சோ நம்ம படிக்காததெல்லாம் மேக்ஸில் இருக்குது. அப்புறமா எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கே. சரி விட எழுதுவோம். மேக்ஸ்க்கு அதுக்கு என்ன ஆன்சரு? அதில் சிம் கார்டு இல்லை, அதனால யாரும் கால் பண்ண மாட்டாங்க. அப்படி மேக்ஸ் முடிச்சாச்சு, தமிழும் முடிச்சாச்சு, இங்கிலீஷும் முடிச்சாச்சு, சயின்ஸும் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. மேம் ஃபினிஷ்டட். ஓ முடிச்சிட்டியா? சூப்பர். எல்லாரும் அவளுக்கு கிளாப் பண்ணுங்க. அவள் 4 சப்ஜெக்டையும் 1 செகண்ட்லேயே முடிச்சிட்டா. ஐ மீன் 5 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிட்டா. எல்லாரும் அவளுக்கு கிளாப் பண்ணுங்க. நான் போய் இந்த பேப்பர் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். யாரும் பேசக்கூடாது. மேக்ஸில் எல்லாமே கரெக்டு. என்ன இங்கிலீஷு, சயின்ஸு தமிழில் மட்டும் தப்பு பண்ணியிருக்கா. ஃபஸ்ட் எக்ஸாமே மேக்ஸ் தானே, அங்கே மெசேஜை பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் மேக்ஸ் மட்டும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. வீடு மேக்ஸில் மட்டும்தான் எல்லாருமே பாஸ் ஆகுறாங்க. வேறு எல்லா குழந்தைங்களும் முடிச்சுட்டாங்கல்ல, முடிச்சுப்பாங்க. ஓகே, எல்லா இந்த பேப்பர்ஸும் கரெக்ட் பண்ணியாச்சு. அது வேண்டாம், அது போய் அவனுக்கு கொடுத்துருவோம். லியா, நீ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸில் எல்லாமே கரெக்டு, ஆனால் இங்கிலீஷ், சயின்ஸ், தமிழில் மட்டும்தான் தப்பிந்தாவும் பேப்பர். தேங்க்யூ மேம். ஐயோ அம்மா வேறு சொன்னாங்களே எல்லா எக்ஸாமும் மிக்ஸ்டாக இருக்கும்னு. நான் தான் சொன்னேன். இல்லை நீ இப்போ என்ன பண்ணுறது? நான் ஒரு எக்ஸாம் தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஐயோ வீட்டுக்கு போயிட்டு அம்மா இந்தாங்கம்மா கொஸ்டின் பேப்பர்.